பொறப்புல கிடைக்கிற வாழ்க்கையே பிடிச்ச வாழ்க்கையா அமைறதுலாம் வரும். ஆனா அந்த வரத்தை தேடி போறது முட்டாள்தனம். டேய் தம்பி, வெளியே வாடா. நம்ம 2 பேர் பஞ்சாயத்து இன்னும் முடியலல்ல. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன நீ தானே தம்பி இன்னும் முழுசா மாறாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு மாறணும் உங்களுக்கு? இதெல்லாம் யாருக்காக? அதான் தம்பி நானும் கேக்குறேன், உன்னை யாருக்காக முழுசா மாறாம இருக்க? அது சொல்ல வராண்ட என் ஆத்துக்குள்ள வரத்துக்கு தானே இதெல்லாம் பண்ணேன், அத சொல்லு. மா, இது எல்லாமே உனக்காக தான்மா. நீ முழுசா நம்பியா பண்ற? இந்த இது இந்த பட்டை இது எல்லாமே உனக்காக தான்மா. அப்ப அங்க உள்ள பண்ணிட்டு இருந்தது அது யாருக்காக? அதுக்குள்ள பண்றதா? கேக்குறாங்களப்பா, சொல்லு தம்பி. இதெல்லாம் யார் உனக்கு கத்து கொடுக்கறது? அதுக்குள்ள பண்றது யாருக்காக? உங்களுக்காக தான். பண்றதான் பண்ற. அறைக்குள்ள இன்னொரு அறையை ஒழிச்சு வச்சிருந்ததெல்லாம் யாருக்காக பண்ற? அறைக்குள்ள அறையை வச்சு நீ பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. இதை பாத்தீங்களா? இதை போட்டுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனிதமான மனிதனா மாறிடுவீங்க. இதை போட்டுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் எல்லாரோட மேல. அப்போதான் நீங்க சுத்தம். டேய் தம்பி, யாருக்கிட்ட சொல்ற? அதனால தான் அதை அறுத்தே விட்டேன். ஆமால, அறுத்து விட்டீங்கள? இதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். ஆசைப்பட்டு மாறின அவளும் வேணாம். யாருக்காக மாறணும்? அவரும் வேணான்ட்டாரு. அப்போ இது சமுதாய கயிறா இல்ல சாவ கயிறா? இதை இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முட்டா கூட்டத்தில் நீங்களும் ஒருத்தவங்க.